ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல டேட் அண்ட் டைம்ஸ் டியூட்டோரியல் பார்க்க போறோம். ஸோ டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, எப்படிலாம் யூஸ் பண்றாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்க 1ஆம் தேதி ஆனா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மொபைல் ரீசார்ஜா இருக்கலாம், இல்லை ஒரு ஓடிடி ரீசார்ஜா இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தோன்னா ஒரு பில் பேமெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ரீசார்ஜ் பண்ண சொல்ல நெக்ஸ்ட் கரெக்டாக 31 அப்போ 1ஆம் தேதி அப்போ அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் ஆகுது. அது கரெக்டாக வேலை செய்யாமல் போகுது இல்லையா? இல்லை 3 days பிஃபோரே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உங்களோட ரீசார்ஜ் என்ன ஆகுது, எக்ஸ்பைர் ஆக போகுது. டு கண்டினியூ யூனிட் டு ரீசார்ஜ் அப்படின்றது உங்களுக்கு என்ன ஆகுது, நோட்டிஃபிகேஷனாக வருது இல்லையா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட டேட் இல்லாமல் இது பாசிபிளா? டேட் அண்ட் டைம் இல்லாமல் பாசிபிளா? கிடையவே கிடையாது. அப்போ டேட் அண்ட் டைம்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை பை பண்ண சொல்ல, ஓகே, ஒரு ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் பை பண்ண சொல்ல கரெக்டாக அன்ன டைமில் அன்ன டேட்டில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அப்போ டைமில் அந்த டேட்டில் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த யூசர் என்ன பண்ணியிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அது 200 rupees சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கலாம், இல்லை எலைட் பிளானாக இருக்கலாம், இல்லை ப்ரீமியம் பிளானாக இருக்கலாம், இல்லை 1 month பிளானாக இருக்கலாம், இல்லை 6 month பிளானாக இருக்கலாம், இல்லை வந்து 1 year பிளானாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு லாஜிக் எழுதி, ஸோ பிஃபோர் எக்ஸ்பைரிங் 3 days பிஃபோர் இட் செல்ஃப். ஓகேவா? ஸோ we need to drop a notification to the user. ஒரு யூசருக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும் 3 daysமே. ஸோ 3 days to expire, 1 day to 2 days to expire, 1 day to expire, your plan is expire, கால் கூட வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எப்படி பண்றாங்க, த்ரூ த டைம் ஒன்லி, ரைட்? ஸோ இந்த அளவுக்கு இது இம்பார்ட்டன்ட். ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரொவைட் த டேட் ஆப்ஜெக்ட் டு ஒர்க் வித் த டேட் அண்ட் டைம்ஸ். ஜாவாஸ்கிரிப்ட்ல டேட் என்ற ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்றது, ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும், டேட் அண்ட் டைம்ஸ் கூட ப்ளே பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்க யூ கேன் கிரியேட், மேனிப்புலேட் அண்ட் ஃபார்மேட் டேட் யூசிங் வேரியஸ் மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இங்க நிறைய மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், ஸோ டேட்டை கிரியேட் பண்ண முடியும், அதை மாடிஃபை பண்ண முடியும், அதை யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ என்ன மாதிரியான மெத்தட்ஸ்லாம் இருக்கு, அது எப்படி வந்து கிரியேட் பண்றாங்க அப்படின்றத இப்போ பார்க்கலாம். கிரியேட்டிங் அண்ட் மேனிப்புலேட்டிங் டேட்ஸ். டேட் கிரியேஷனுக்கு யூஸ் அ நியூ டேட் டு கிரியேட் அ நியூ டேட் ஆப்ஜெக்ட். நியூ கீவேர்ட் எங்கெல்லாம் வந்தா நான் என்ன சொல்லியிருக்கேன், wherever we are creating a object, wherever we are creating an object there is a new keyword அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நியூ கீவேர்ட் பக்கத்துல என்ன வரும், ஸோ அந்த ஆப்ஜெக்டோட நேம் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த ஆப்ஜெக்டோட நேம் டேட். ஓகேவா? இது வந்து கேப்ஸ்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆப்ஜெக்டா இருந்தா ஓ வந்து கேப்ஸ்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ இந்த ஆப்ஜெக்டோட நேம் என்னது, டேட் ஃபாலோட் பை parenthesis. இப்போ வரும் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுல நமக்கு இந்த ஆப்ஜெக்ட்குள்ள யூஸ்வலா வந்து பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும், ஸோ பர்சன் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ இது நம்ம என்ன பண்ணுவோம், பர்சன் டாட் நேம், பர்சன் டாட் இமெயில், பர்சன் டாட் ப்ரொஃபஷன் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சஸ் பண்ணுவோம் இல்லையா? இங்கேயும் அதே மாதிரி டேட் டாட் டே, டேட் டாட் மந்த், டேட் டாட் ஹார்ஸ், டேட் டாட் மினிட்ஸ், டேட் டாட் செகண்ட்ஸ் அப்படின்றத நம்மளால என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? டாட்டா ஆப்ரேட்டர், ஆக்சஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட செட்டிங் காம்போனன்ட்ஸ். ஓகேவா? ஸோ செட்டிங் காம்போனன்ட்ஸ்ல மெத்தட் லைக் செட் ஹார்ஸ், செட் மினிட்ஸ், செட் செகண்ட்ஸ், இதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா மாடிஃபை பண்ணிட முடியும். ஃபார்மேட்டிங் டேட்ஸ். சரிப்பா, ஒரு டேட் இருக்கு, அந்த டேட்டை நமக்கு புரியுற மாதிரி ஓகேவா ஃபார்மேட் பண்ணணும். ஓகேவா? டு லோக்கல் டேட் ஸ்ட்ரிங்கா, டு அதே மாதிரி டைம். ஸோ டேட்டை மட்டும் பண்ணா பார்த்தாது, டைமையும் பண்ணணும் இல்லையா? நமக்கு புரியுற மாதிரி பண்ணணும்னா லோக்கலைஸ்ட் ஃபார்மேட். ஓகேவா? ஸோ எப்படி பண்றதுன்னா இந்த மாதிரி ஃபார்மேட்டிங் என்ன பண்ணியிருக்காங்க, மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. டு லோக்கல் டேட் ஸ்ட்ரிங், டு லோக்கல் டைம் ஸ்ட்ரிங் அப்படின்றத என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத பாருங்க. ஒர்க்கிங் வித் டைம் ஜோன்ஸ். டைம் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் பண்றதுன்றது இதை படிச்சுக்கோங்க. ஜாவாஸ்கிரிப்ட் டேட்ஸ் ஆர் கால்குலேட்டட் இன் மில்லி செகண்ட்ஸ். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் டேட்ஸ் எப்படி இருக்கும், மில்லி செகண்ட். 1 second equal to 1000 millisecond. Use a Unix epoch. Okay, so and can be converted to various time zone. எந்த டைம் ஜோனுக்கு வேணா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த யூஎஸ் டைம் ஜோன்ஸ் இல்லை வேற ஏதோ டைம் ஜோன்ஸ் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரோ நான் இந்தியாவில் இருக்கேன், இப்போ நான் இங்கே ரீசார்ஜ் பண்ணுறேன், நான் அமெரிக்காவில் இருக்கேன், நான் ரீசார்ஜ் பண்ண டைம் ஜோன் வேரி ஆகும் ப்ரோ, என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் வேரி ஆகுமா? நோ, டெஃபினெட்லி நாட். அங்கே நீ 12 மணிக்கு ஜூலை 12 ரீசார்ஜ் பண்ணனா நீங்கள் இங்கே வந்தாலும் அது ஜூலை 12 தான். ஓகேவா? இட்ஸ் அ காமன். ஓகே, யூஸ் அ லைப்ரரி லைக் Moment.js ஃபார் மோஸ்ட் ராபஸ்ட் டைம் ஜோன் ஹேண்ட்லிங். டைம் ஜோன் ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு Moment.js லைப்ரரிலாம் இருக்கு. லைப்ரரி உங்களுக்கு டீச் பண்ண சொல்ல இது உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல டேட் ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், ஒரு டைம் ஷெடியூலிங்காக இருக்கட்டும், ஒரு ஃபார்மேட்டை நம்ம வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், டைம் ஃபார்மேட்டை யூசர் ஃப்ரெண்ட்லியாக
ஓகேவா? ஏன்னா வந்து கோட் வைஸா நம்ம வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தோம்னா மில்லி செகண்ட்ஸா காமிச்சேன்னு வச்சுக்கேன். ஸோ இவ்வளோ பெரிய டிஜிட் இருக்கும் டைம். ஓகேவா? அது உங்களுக்கு புரியாது. டேட் இவ்வளோ பெரிய டிஜிட் இருக்கும். அது உங்களுக்கு புரியாது. ஜஸ்ட் நம்பர்ஸ்ல இருக்கும். அதனால நம்ம இந்த ஃபார்மேட்டிங் டெக்னிக்ஸ் என்ன பண்ணுவோம்? யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒர்க்கிங் வித் டேட் அண்ட் டைம்ஸ் இஸ் அ காமன் ரெக்யர்மெண்ட் இன் வெப் டெவலப்மெண்ட். வெப் டெவலப்மெண்ட் மட்டும் இல்லை, ஆப் டெவலப்மெண்ட் மட்டும் இல்லை, எதுல இருந்தாலும் சரிதான். ஓகேவா? ஸோ டைம் தான் வந்து பார்த்தோன்னா ரியலி இம்பார்ட்டன்ட். அண்டர்ஸ்டாண்டிங் த டைம் ஆப்ஜெக்ட் அண்ட் இட் மெத்தட்ஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் மேனேஜிங் ஸோ டெம்போரல் டேட்டா எஃபெக்டிவ்லி. ஓகேவா? ஸோ ஒரு டெம்பரரி டேட்டா இல்லை வந்து பார்த்தோன்னா பர்மனன்ட் டேட்டா வந்து இருக்கும். ஏன்னா லைஃப் டைம் சப்ஸ்கிரிப்ஷன் போது பர்மனன்ட் டேட்டா இருக்கும். ஆனால் டெம்பரரி டேட்டாவை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் ஹேண்டில் பண்ணுவோம். அங்கே தான் வந்து பார்த்தோன்னா டைம் லிமிடேஷன்ஸ் நமக்கு தேவைப்படும். ஓகேவா? ஸோ இங்கே எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, ஒரு டேட்டா எப்படி இந்த இடத்துக்கிட்ட கிரியேட் பண்ணி அதை லாக் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்க. ஸ்கிரிப்டுக்குள்ள கான்ஸ்ட் பிளாக் டைப் வேரியபிள், இந்த இடத்துக்கிட்ட கரண்ட் டேட் இஸ் அ வேரியபிள் நேம் ஃபாலோடு பை நியூ கீவேர்ட் டு கிரியேட் ஆப்ஜெக்ட் அண்ட் டேட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே எண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் கன்சோல் டாட் லாக் கரண்ட் டேட் அப்படின்றத நான் என்ன பண்றேன்? லாக் பண்றேன். எனக்கு என்ன ஒரு அவுட்புட்ல இன்னைக்கு, ஓகேவா? இன்னைக்கு டியூஸ்டே, இப்போ ஆகஸ்ட். ஸோ ஆகஸ்ட் 12 இன்னைக்கு டேட் இல்லையா? இந்த இயர் 2025. இன்னைக்கு 12 டைம் ஆகுது. ஓகேவா? 8. ஸோ இங்கே 15 இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 8 இருக்கு. நான் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணனா இது என்ன ஆகும்? எனக்கு வந்துருச்சா? 12, 15, 32. இங்க பாருங்க 12, 15, இப்போ 37. ரிஃப்ரெஷ் பண்ணப்ப என்ன டைம் இருந்ததோ அந்த டைம் இங்க என்ன ஆகும்? வரும். ஸோ என்னது? ஐஎஸ்டி, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஜிஎம்டி என்னது? 5:30. ஓகேவா? ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இந்த இடத்துல பாருங்க F12 உங்களுக்கு டைம் இருக்கா? டியூஸ்டே 12, 2025 கரெக்டாக வந்து பார்த்தா லாக் பண்ணால் மட்டும் போதும். இப்போ நமக்கு கிடைக்க சொல்ல எப்படி கிடைக்குது பார்த்தீங்களா? இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டேவை, மந்த்தை, டேட்டை, இயரை, ஹார்ஸை, மினிட்ஸை, செகண்ட்ஸை என்ன பண்ணிக்க முடியும்? நம்மளால பிரிச்சுக்க முடியும். ஓகேவா? சரி, எப்படி பண்றாங்க இதை பார்க்கலாமா? இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் ட்ரைமிக் போகலாம். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட கான்ஸ்ட் கரண்ட் டேட் ஈக்குவல் டு நியூ டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மட்டையும் நம்ம பார்த்துருந்தோம் இப்படி தான் இருக்குன்ட்டு. ஸோ இப்போ இதில் டாட் ஆப்ரேட்டர் மட்டும் ஆக்சஸ் பண்ணி கெட் ஃபுல் இயர், இது வந்து மெத்தட்ஸ். என்னது? மெத்தட்ஸ். ஸோ இது எடுத்துக்கிட்டா கெட் ஃபுல் இயர்ன்ற அந்த மெத்தட்ஸ் மட்டும் நான் என்ன பண்ணிப்பேன்? தனியாக பிரித்து எடுத்துப்பேன். அடுத்தது மந்த். மந்த்தில் கரண்ட் டேட் டாட் கெட் மந்த். ஸோ மந்த் வந்து பார்த்தோன்னா அரேல இருக்கும். ஜான் டு டிசம்பர் அரேல இருக்கும். 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகிறதால எனக்கு என்ன பண்ணுவேன்? +1. ஏன்னா 0ன்னா என்னது எனக்கு? ஸோ ஜான், அதனால +1. இப்போ ஜான் பிரிண்ட் ஆகுனா எனக்கு +1 கொடுத்தா தான் என்ன ஆகும்? ஸோ பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அதனால ஜான்ல இருந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணிப்பேன்? இதனால இங்க +1 போட்டுக்கிறேன். அப்புறம் டே, கரண்ட் டேட் டாட் கெட் டேட். ஓகேவா? ஹார்ஸ், கெட் ஹார்ஸ், மினிட்ஸ், கெட் மினிட்ஸ், செகண்ட்ஸ், கெட் செகண்ட்ஸ். சரிப்பா, எல்லாத்தையும் தனித்தனியாக கலெக்ட் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன்? வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ நான் அதை வந்து பார்த்தேன்னா என்ன பண்ணணும்? ஸோ ஒரு ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணணும். எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? இப்போ பாருங்களேன், கரண்ட் டேட் ஈக்குவல் டு இயர், மந்த், டேட். கரண்ட் டைம் இஸ் ஈக்குவல் டு ஹார்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி தனித்தனியாக நம்மளால என்ன பண்ண முடியும்? பிரித்து யூஸ் பண்ண முடியுதா? என்ன பண்ணியிருக்காங்க லாக்ல? ஸோ ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் கமா இயர், இந்த வேரியபிள் என்ன பண்ணியிருக்காங்க? இங்கே கால் பண்ணியிருக்காங்க. ஃபாலோடு பை கன்காட்டினேஷன். ஸோ என்னது? ப்ளஸ் ஆப்ரேட்டர், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். அதுக்கப்புறம் என்னது? திரும்பி அகெயின் ஸ்ட்ரிங். இது எதுக்காக? நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நடுவில் இருக்க கிராப். இந்த இடத்துல நீங்கள் ஸ்லாஷ் போட்டுக்கலாம், காலன் போட்டுக்கலாம், ஓகேவா? இல்லை டாட் போட்டுக்கலாம், இல்லை ஸ்பேஸ் போட்டுக்கலாம், எம்டி ஸ்பேஸ், அது உங்களோட விருப்பம். அடுத்தது கன்காட்டினேட்டன் ப்ளஸ் மந்த், அடுத்து கன்காட்டினேட் ப்ளஸ் என்னது? ஐஃபன் ப்ளஸ் டே. ஓகேவா? அடுத்த லைனில் கன்சோல் என்ன பண்ணியிருக்காங்க? ஹார்ஸ், மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது புரியுதா? இது எப்படி பண்ணியிருக்காங்கன்றது? ஸோ நம்மளால இதை பண்ண முடியல. ஓகேவா? தென் இந்த இடத்துக்கிட்ட ஃபார்மேட்டட் டேட், ஃபார்மேட்டட் டைம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஃபங்க்ஷன் வச்சு ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் பேஸில் இருக்கிறதால கொஞ்சம் நல்லா கவனிங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். ஓகே, ஸ்கிரிப்டை மட்டும் எடுத்துக்கிறேன் இந்த இடத்துக்கிட்ட. ஓகே, ஸோ இங்கே ஒரு பேராகிராஃப் இருக்குது. ஓகேவா? இந்த பேராகிராஃப்க்கு பாடியில் ஒரு பேராகிராஃப் இருக்குது. இந்த பேராகிராஃப்க்கு ஐடி, ஃபார்மேட்டட் டேட் என்ற ஐடி, ஃபார்மேட்டட் டைம் என்ற ஐடி. ஓகேவா? இதுக்குள்ளே எதுவுமே இல்லை, எம்டியா. ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்டேட் கரண்ட் டேட் டைம் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு இதில் கரண்ட் டேட் என்ன பண்ணிக்கிறேன்? நியூ டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன்? அதுலேருந்து இயர்ஸ், மந்த், டேஸ், ஹார்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸை என்ன பண்ணியிருக்கேன்? தனியாக பிரித்து வச்சுக்கிறேன்.
ஸோ மந்த் மட்டும் எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஆகஸ்ட்னு ஃபுல்லாக வேணும். என்ன வேணும்? ஆகஸ்ட்னு ஃபுல்லாக வேணும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா லோக்கல் டு ஸ்ட்ரிங், பேரே பாருங்க, மெத்தட் பேரே லோக்கல் டு ஸ்ட்ரிங். ஓகேவா? எனக்கு நம்பர்ஸாக இல்லாமல் எனக்கு ஸ்ட்ரிங்காக வேணும். ஓகேவா? அதனால இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தட் என்ன சொல்லியிருக்கேன்? ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கேன். இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா பேராமீட்டர் சென்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல என்னென்ன பேராமீட்டர்? டிஃபால்ட் ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் இந்த லோக்கல் டு ஸ்ட்ரிங் மெத்தட்க்கு டிஃபால்ட். அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட்ல மந்த், லாங்னா ஃபுல்லாக வரும், ஷார்ட்னா ஏயுஜி மட்டும் வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளால என்ன பண்ணிக்கலாம்? ஸோ இதை பிரித்து எடுத்துக்கலாம். அப்புறம் டேட்ஸ், ஹார்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ் பிரிச்சிட்டோம். இப்போ ஃபார்மேட்டட் டேட் அப்படின்றத என்ன பண்ணியிருக்கேன்? ஃபார்மேட்டட் டேட்டில் ஒரு ஸ்ட்ரிங், ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங்கில் ப்ளஸ் மந்த், டேட், இயர்ஸு, அதுக்கப்புறம் ஃபார்மேட் டைமில் ஹார்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஃபார்மேட் ஆயிருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஃபார்மேட் ஆயிருக்கும். ஸோ இந்த ஃபார்மேட்டை நான் என்ன பண்ணணும்? ஸோ என்ன பண்ணணும்? இந்த பேராகிராஃபில் நான் காமிக்கணும் யூசர்கிட்ட. ஏன்னா இப்போ லாகில் காமிக்கிறது ஓகே, பேராகிராஃபில் காமிக்கணும் இல்லையா? எப்படி காமிப்போம் பேராகிராஃபில்? டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, ஃபார்மேட்டட் டேட்ன்ற அந்த ஐடி, ஃபார்மேட்டட் டைம்ன்றது ஐடி. இப்போ இந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்கும்? எக்ஸாக்டாக அந்த பேராகிராஃபே இருக்கும் இல்லையா? அந்த எலமெண்ட்டே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த இடத்துல வச்சிருக்கோம். அதுக்குள்ள இருக்க டெக்ஸ்ட் கண்டென்ட், டாம் மேனிபுலேஷன் நடத்தியிருக்கேன். அதுக்குள்ள இருக்க டெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன பண்றேன்? இந்த ஃபார்மேட்டட் டேட்ன்ற இந்த வேரியபிளை நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஈக்குவேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபார்மேட்டட் டைம்ன்றது அதே மாதிரி டெக்ஸ்ட் கண்டென்ட் ரீப்ளேஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் இங்கே கால் பண்ணுறேன். கால் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுமா? கால் த ஃபங்க்ஷன் டு அப்டேட் த டேட் அண்ட் டைம் வென் த பேஜ் லோடு. இந்த பேஜ் லோட் ஆக சொல்ல கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன்ஸ் கால் ஆகும். அதனால இந்த இடத்துக்கு என்ன இருக்கு? நம்மளோட கம்ப்ளீட் டேட், ஃபார்மேட்டட் டேட் நமக்கு இங்கே வந்திருக்கு. ஓகேவா? இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்களா கம்ப்ளீட்டா? டேட் அண்ட் டைம்ஸ் ஈஸி தான். இப்போ நம்ம ஸ்டோர் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு என்ன பண்ண முடியும்? லாஜிக்ஸ் எழுதி, ஸோ கிரேட்டர் தென், லெஸ் தென். ஓகேவா? இஃப் த சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் expired, it is a less than or it is a greatest than. Okay, so trigger the notification function before 3 days. Okay, so இல்ல 3 days முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணு? subscribe அப்படின்ற அந்த string என்ன பண்ணு? true இருக்கும். is subscribed boolean true இருக்கும். அத false ன்னு மாத்துன்ற ஒரு லாஜிக்கை நான் என்ன பண்ணிடுவேன்? ஒரு ஃபங்க்ஷன்ல ரைட் பண்ணி வச்சிருவேன். unsubscribe ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணா என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா unsubscribe ஆயிடும். நீங்க லாகின் பண்ண சொல்ல இல்ல நீங்க அதை பார்க்க சொல்ல என்ன ஆகும்? உங்களுக்கு பாப்பப்ல ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு வாட்ச் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் எக்ஸ்பயர்ட் அப்படின்னு வரும். ஓகேவா? டைம் எப்படி ஆப்டிமைஸ்டா யூஸ் பண்றதுன்னு பார்த்தோமா? ஓகே, ஸோ இதை கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். இந்த மெத்தட்ஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஒரு வாட்டியும் ரெஃபரன்ஸ் போய் பார்க்கக்கூடாது. ஓகே, தேங்க்யூ buddies.